perspective, so I am also interested in hearing their perspective. பெண்களுக்கு இருக்க பார்வையே ஒரு தனி பார்வை, ஒரு புரிதல் உள்ள பார்வை. அந்த பார்வையை எனக்கு நீங்க இன்னைக்கு புரிந்து கொடுப்பீங்கன்றது என்னோட எதிர்பார்ப்பாக. So please let us start. ஆரம்பிக்கலாம். I've just interacted and collected some names, Ralji, so that these questions come from the right places. Kannammal amma. வணக்கம். நீங்க என்ன தொழில் செய்யறீங்கன்னு சொல்லுங்க. பேரை சொல்லிட்டு நீங்க என்ன தொழில் செய்யறீங்கன்னு சொல்லுங்க. பேர் கனகம்மாள். Her name is Kangammal. நாங்க பீடி சுத்துறோம். She is a BD roller. It's a cottage industry here. அதான் எங்களுக்கு தொழில். 2000 பேருக்கு மேல இந்த ஊருக்குள்ள சுத்துறோம். There are 2000 women involved in BD rolling in this little town. இந்த தொழிலை வச்சு தான் நாங்க இந்த கொரோனா காலத்துல கூட எங்களுக்கு இத வச்சு தான் நாங்க This enterprise was the source of livelihood for these women even during the corona period. சொல்லுங்க. நீங்க கண்டினியூ படுத்துற மாதிரி சொல்லுங்க. இதுல ஏதாவது இந்த தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் சந்திக்கிறீங்களா? என்ன சொல்றாங்க இந்த தொழில்? இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இத நிறுத்திர கூடாது. இத யாரும் நிறுத்திர கூடாதுன்னு சொல்றாங்க. பீடிங்கிறதுனால அவங்க நிறுத்திர கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சரி, உங்க வீட்ல எத்தனை பேரு, உங்க குடும்பத்துல எத்தனை பேரு, உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாங்க, உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க, அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் எங்களுக்கு சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான். வீட்டுக்காரர் வந்து விவசாய வேலை தான் பார்க்காரு. Her salary, her per day salary is 100 rupees and her husband is a farmer. 400 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. நான் டெய்லி 100 ரூபாய் வாங்குறேன். He earns about 400 a day and she earns 100 rupees per day. பிள்ளைய ரெண்டும் பிகாம் படிக்குது. Both her sons, ரெண்டு பசங்களா? ஆமா, ரெண்டு பசங்க. Both her sons are doing their BCom degree. வேற என்ன, வேற ஏதாவது பிரச்சனைகள்? உங்களுக்கு போதிய வருமானம் வருதா? மாசம் எவ்வளவு வருது? மாசம் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு சம்பாதிப்பீங்க? மாசம்ங்கல ஒரு 10000 வரும். 10000னா both of them together make about 10,000 rupees every month. They're working now or they're still studying? The two sons are studying. They're doing their BCom degree. Okay. And it's the wife and the husband who earn the livelihood for the family. Yeah. What is her biggest worry these days? உங்களோட மிகப்பெரிய கவலை இந்த காலகட்டத்துல உங்களோட மிகப்பெரிய கவலை என்ன? கவலைன்னா டாஸ்மாக் கவலை தான் பெரிய கவலை. She says the Tasmak shops, which is the liquor shop run by the government, those are her biggest cause of worry. And what doesn't she like about those shops? அந்த கடைகள்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏன் அந்த கடைகளை பிடிக்கல? என்ன இது பிரச்சனைனா, மாமனார் கொஞ்சம் குடிச்சிட்டு பேசுவாரு வீட்ல. பெண்கள் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதோம். சரி. Father-in-law drinks and then husband also has the habit because of which the women are suffering. So the husband does not agree with her view on this. உங்க வீட்டுக்காரர் வந்து நீங்க இந்த மாதிரி பேச போறீங்க, இந்த மாதிரி சொல்ல போறீங்கன்னு தெரியுமா அவருக்கு? அவர் ஒத்துப்பாரா நீங்க பேசுறத? This is a problem I've noticed. When I ask this question to the women, they have one answer, and when I ask the question to the men, sometimes when they're in front of the women, they have the same answer, but mostly they have a different answer. இந்த பெண்கள் கிட்ட கேட்டா இந்த கேள்விய எப்பவுமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்கறீங்களா? ஆனா ஆண்கள் கிட்ட கேட்டா ரெண்டு விதமான பதில் வருதான். ஒரு பதில் பெண்கள் இருந்தாங்கன்னா, அவங்க வீட்டுல மனைவி கூட இருந்தாங்கன்னா ஒரு பதில் கொடுக்கறாங்களா, இல்லாட்டி வேற ஏதோ அடிச்சு விடுறாங்க. But I can understand from her perspective why it's a problem. உங்களுக்கு இது ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. So what is her suggestion? நீங்க உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா? நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கீங்களா? இதை எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட சொல்றதுக்கு நீங்க அவங்களால தான் முடியும். யாரால முடியும்? அவங்களாலனா யாரால? செவிச்சு வந்தா தான் முடியும். யாரு? நீங்க செவிச்சு வந்தா தான் முடியும். She says
The only way this can be solved is if you win and if you come to power. But I can notice that this side is clapping on the liquor question slightly stronger than this side. புரிஞ்சிருக்கீங்களா? இந்த சைடு வந்து இருக்கிற பெண்கள் நிறைய கை தட்டுறீங்களா இந்த ஆன்சருக்கு, ஆனா இந்த சைடு இருக்கிறவங்க இந்த பதிலுக்கு அவ்வளவா கை தட்ட மாட்டேங்கிறீங்களா? ஏன்? So does she roll beedies at home? வீட்ல தானே பீடி சுத்துறீங்க? எஸ். And does she get any medical issues as a result of this? So இதனால உங்களுக்கு வந்து ஹெல்த் ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு? இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. She says nothing like that. okay. And she doesn't smoke beedies, or husband doesn't smoke beedies or anything like that? Just making sure. வீட்ல யாராவது பீடி பிடிப்பாங்களா? யாரும் பீடி பிடிக்க மாட்டாங்களா? வீட்டுக்காரரும் பிடிக்க மாட்டாரா? வீட்டுக்காரர் பிடிப்பாரா? பிடிப்பா. ஹஸ்பண்ட் ஸ்மோக்ஸ். சரி, வேற ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? Do you have anything to say, sir? No. Okay. That's ரொம்ப நன்றிமா. ask her, how has the beedi business changed over the last 5-10 years? நீங்க சொல்றீங்களா இல்ல வேற யாராவது இந்த பீடி தொழில் செய்யறவங்க? இந்த பீடி சுதா இருக்கிறீங்களாங்க? இந்த உங்க பீடி தொழில் எந்த விதத்துல இந்த காலகட்டத்துல மாறி இருக்கு? காலகட்டத்துல உங்க பீடி தொழில் எப்படி மாறி இருக்கு? சுதா வாங்க, முன்னாடி வாங்க. 7 வயசுல 8 வயசுல பீடி சுத்துதே. She started rolling beedies when she was 8 years old. படிக்க தெரியாது. She does not know to read and write. இப்ப 54 வயசு ஆகுது. She is 54 now. 2 பெண் பொண்ணு 2. She has 2 girl children. பீடி தான் இன்னும் சுத்துதோம். அவங்களும் பீடி தான் சுத்துறாங்களா? வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை பார்ப்பாரு. Her husband is a daily wage earner. 2 பெண்களும் என்ன பண்றாங்க? 2 பொண்ணையும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. She has married off both her daughters. எங்களுக்கு வந்து இப்ப 2 பேருக்குமே பென்ஷன் வருது. ஆனா கம்மியா வருது. 800 900 இப்பதான் வருது. இது எந்த மாதிரி பென்ஷன் இது? எங்களுக்கு பீடி பென்ஷன். பீடி நான் சுத்துனதுக்கு 800 900 இவ்வளவுதான் வருது. நீங்க அப்பனா ரிட்டையர் ஆயிட்டீங்களா? இன்னும் ரிட்டையர் ஆகிட்டு. ஆனா இப்ப வந்து புள்ளியால 2 கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம். அதுக்கு வருமானம் வந்து வீட்டுக்காரருக்கு சுகர் பிரஷர் அப்படின்னு நோய் இருக்கு. இத நான் சொல்லிறேன், ஒரே ஒரு செகண்ட். She is retired as a BD worker. She receives a pension of 800 rupees. She says that is not enough. And her husband is not well. He is a diabetic patient. எங்களுக்கு இந்த பென்ஷன் கொஞ்சம் கூடுதல் வந்தா கூட நம்ம வேற எதையும் கேட்கல. இந்த பென்ஷன் வந்து எல்லாருக்குமே தான். இப்போ பீடி சுத்துறவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ அவ்வளோதான். அந்த 1000 வரைக்கும் தான் வருது. எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக வருது. எங்களுக்கு இந்த பீடி பென்ஷன் கொஞ்சம் கூட வந்தாலுமே எங்களுக்கு அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம். If the BD pension can be raised, the pension meant for BD workers is raised, that will be of great help to people like her. Nandri. Super. மணிகண்டன் இருக்கீங்களா? மணிகண்டன். சார், அண்ணே வணக்கம். அண்ணே ராகுல் அண்ணே வணக்கம். வணக்கம். உங்களை எங்களோட ஊருக்கு லெமன் சிட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். We welcome you to the Lemon City. Thank you. புளியன்குடி லெமன் சிட்டி தான். எங்களுக்கு ஒரே 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று வந்து விவசாய பொருட்களை நெல் மக்காச்சோளம் வந்து இங்கே மேஜராக நாங்கள் பயிர் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நெல் The main crops here are maize and paddy. அந்த 2 பொருளுக்குமே நாங்கள் விளைய வைக்கும் போது விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நெல் வந்து 1450 ரூபா 73 கிலோவுக்கு வாங்குறாங்க. மக்காச்சோளம் வந்து 101 கிலோவுக்கு வந்து 1750 ரூபா 800 ரூபா வரைக்கும் இருந்துச்சு. ஓகே. விலைய வைக்கிற போதுனா என்ன? அறுவடைக்கு முந்தி. ஓகே. Right after their harvest, the price is very high for both rice, that is paddy, and for maize. விவசாயிகளுக்கு வந்து ப்ராப்பரா அந்த நெல்மணிகளையும் மக்காச்சோளத்தையும் காய வைக்கிறதுக்கு இங்க களங்கள் எதுவுமே கிடையாது.
they do not have spaces for drying paddy and maize. அதை வந்து ரோட்ல போட்டு தான் நாங்க காய வச்சுக்கிட்டு இருக்கோம். They dry it on the road. மாய்ச்சர் வந்து 14 பாயிண்ட் இருந்தா தான் மக்காச்சோளத்தை வாங்குவாங்க. அதே மாதிரி நெல்லுமே அறுவடை பண்ணின உடனே வாங்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் உணர்த்தி எடுத்தா தான் எங்களுக்கு வந்து அதை வியாபாரி வந்து வாங்கிட்டு போவாங்க. If the moisture level is high, if it is above 14 points, they do not procure it from them, both maize and rice. How long does it take to dry the paddy and the... மக்காச்சோளமா இருந்தா 3 நாள் ஆகும். 3-4 நாள் நல்ல வெயில் அடிச்சிச்சுனா. நெல்லா இருந்தா ஒரு நாள் காய வைக்கணும். If it is maize, it takes 3 to 4 days. If it is rice, it takes a day. அந்த சமயத்துல தான் எங்களுக்கு மழையே பெய்யும். நாங்க விளைய வைக்கும் போது விளைய வைக்கிறதுக்கோ இல்லனா தண்ணிக்காக we are facing a problem. ஆனா அந்த சமயத்துல மழை பெய்யாது. அறுவடை பண்ணி ரோட்ல குமிச்சி கிடக்கும் போது மழை பெய்யும். Usually there is drought here, but when the drying season arrives, it starts raining. அப்போ 1450 ரூபாய் வித்த நெல்லு 1250 ரூபாய் ஆயிரும். 1450 ரூபாய் வித்த நெல்லு வந்து 1200 ரூபாய் 250 ரூபாய்க்கு வந்துரும். So what happens is there is suddenly a drop in price. What used to sell at 1450 drops to 1200 rupees. எங்களுக்கு எங்களுடைய லாபத்துல வந்து ஒரு மூடையில 200 ரூபாய் நாங்க நஷ்டப்படுறோம். For every sack of rice they sell, they lose up to 200 rupees. That's the loss. And this reason is mainly because of the storage problem, or there are other problem also? Storage problem. Drying problem. Storage problem. எங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு நல்ல வழிகாட்டு குழுக்கள் இல்ல. எங்களுக்கு அடிப்படை ஆதாரம் விலை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு யாருக்கும் தெரியறது இல்ல. They don't have much guidance available, and they are not informed about the MSP, the minimum support price. Right. ஆட்டோமேட்டிக்காவே எங்கள்ட்ட இருந்து குறைந்த விலைக்கு கொள்முதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. எங்களுடைய லாபம் வந்து வருமானம் வந்து அடிபட்டு போகுது. அசலுக்கு மட்டும் தான் நாங்க கூலிக்கு வேலை செய்யற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. So they procure from them at a cheap rate, and then they sell it at a high price, and then finally they don't get anything. It's almost like they are. Has he heard about the Prime Minister's new agricultural laws? பிரதம மந்திரியோட இந்த வேளாண் சட்டங்களை பத்தி தெரிஞ்சதா உங்களுக்கு? இந்த 3 வேளாண் சட்டம் வந்திருக்குல புதுசா. வேளாண் சட்டங்களை பத்தி அவ்வளவா தெரியாது எங்களுக்கு. He doesn't know that much about the laws. Good. நல்லதுன்றாரு. Because otherwise you would be very disturbed. ஒருவேளை உங்களுக்கு அதை பத்தி புரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, மன உளைச்சலுக்கு ஆகுவீங்கன்றாரு. The 3 laws are designed to destroy small farmers. இந்த 3 வேளாண் சட்டங்களும் இந்த விவசாயியை எப்படி அழிக்கிறதுன்னு யோசி போட்ட சட்டங்கள் மாதிரி தெரியுது. And to make it easier for really big businesses to take the money that is there in the agricultural system. சிறு விவசாயிகளை குறு விவசாயிகளை அழிச்சிட்டு பெரும் தொழில்கள் இந்த விவசாய ஒரு ஏரியால எந்த அளவுக்கு காசு சம்பாதிக்க முடியும்னு யோசிச்சு அவங்களுக்காகவே போட்ட ஒரு சட்டமா கூட தோணுது. I don't want to disturb you by telling you the details, but I would be doing a disservice to you if I didn't tell you the details. இந்த நல்ல ஒரு சூழ்நிலையில அதை பத்தி சொல்லி உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு பத்தி சொல்லாம போனா அது தப்பாகும். There are 3 laws. The first law allows the biggest businessmen to buy wheat, rice, vegetables, fruits wherever they like and in whatever quantity they like. 3 சட்டங்கள் இருக்கு. முதல் சட்டம் எப்படிப்பட்ட சட்டம்னா, இந்த பெரிய தொழில் முதலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான கோதுமை, அரிசி, காய்கறி எதை வேணா எங்க வேணா எவ்வளவு குவாண்டிட்டி வேணா வாங்கலான்ற மாதிரி அந்த சட்டம் இருக்கு. The second law allows those same big businessmen to store as much wheat, rice, fruit, vegetables as they like. அந்த ரெண்டாவது சட்டம் இருக்குல்ல, இப்போ இவங்க வாங்கின எல்லா கொள்முதல் பண்ண எல்லா பொருட்களையும் எவ்வளவு வேணா பதுக்கி வைக்கலான்ற லெவலுக்கு அந்த சட்டம் இருக்கு. In their silos for as long as they like. எவ்வளவு நேரம் வேணா அவங்க பதப்படுத்தி வச்சுக்கலாம், அதை ஒரு பதுக்கி வச்சுக்கலாம் அவங்க எவ்வளவு நாளுக்கு வேணா. And the third law says that if a farmer tries to contest the price that he is being offered, the farmer cannot do it in a court of law.
ஒருவேளை மூணாவது சட்டம் எப்படின்னா, ஒருவேளை விவசாயி வந்து அவனுடைய விளைபொருளுக்கு தக்க விலை கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன் வந்து எதிர்கொள்ளணும்னு நினைச்சா அவன் முறையிடுறதுக்கு அவன் கோர்ட்டுக்கு தான் போய் முறையிட முடியும். வேற எங்கேயும் போய் அவனால பார்கெயின் பண்ண முடியாது. Your problem right now, your price problem is that you do not have market power. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற விவசாயிகள் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சந்தை விலையை நம்ம நிர்ணயிக்கிறது இல்ல, சந்தையை நம்ம நிர்ணயிக்க முடியல நம்மளால. Because you are small. ஏன்னா நம்ம சின்ன லெவல்ல நம்ம விவசாயம் பண்றதுனால நம்மளால அது முடியல. But these three laws will make the situation much worse than it is today. இன்னைக்கே இந்த நிலைமை இப்படி இருக்கும்போது இந்த 3 சட்டங்களும் அமலுக்கு வந்து எல்லாம் ஆரம்பிச்சதுன்னா இன்னும் நம்மளைய ஒரு நலிவடைஞ்ச ஒரு சமுதாயமா மாத்தும். That is why we are fighting these laws in the parliament and we are fighting these laws outside parliament as well. அதனால தான் நாங்க இந்த 3 வேளாண் சட்டங்களையும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் சரி, பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி, வெளியும் சரி கடுமையாக எதிர்க்கும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம். We don't want the Indian agricultural system to belong to one or two people. It should belong to all Indians. இந்தியாவில் இருக்க இந்த விவசாயம் வந்து யாரோ ஒரு 4 பேர்கிட்ட போய் மாட்டிக்க கூடாது, அவங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றதுல நாங்க தெளிவா இருக்கோம். இந்த விவசாயம் என்றது, இந்த இந்தியா விவசாயம் என்றது எல்லா விவசாயிக்கும் ஒரு உரிமையான ஒரு தொழிலா இருக்கணும். And the government should be making your life easier, not more difficult. அரசாங்கம் எதுக்கு இருக்கு? மக்களுடைய வாழ்க்கையை இன்னும் சரிப்படுத்துறதுக்கு, இன்னும் கூட வந்து சீரமைக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்கே தவிர இன்னும் வலியை தர்றதுக்கு அரசாங்கம் இல்லை. எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தா தான் எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வந்து உயரும். கண்டிப்பா. He's saying that the only hope that they have is that if you come to power, they will see that light of the day for the farmers. Yeah, but that is true. But they also have to realize the forces that are aligned against them. அது சரிதான். ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும். இன்னைக்கு காலகட்டத்தில் உங்க சுத்தி என்ன நடக்குது, எந்த சக்திகள் எந்த விதமா உங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற விஷயமும் உங்களுக்கு புரிதல் இருக்கணும். For example, media in India is not owned by farmers or by small and medium business people. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு மீடியாவை பார்க்குறோம், ஊடகத்தை வந்து எந்த ஒரு விவசாயியோ விவசாயி சார்ந்த குழுக்களோ இல்ல எந்த ஒரு விவசாய சங்கங்களோ இன்னைக்கு வந்து மீடியா கண்ட்ரோல்ல இல்ல. மீடியா யாருமே விவசாய சார்ந்தவங்க கண்ட்ரோல்ல இல்ல. And because they are not owned by farmers and small businesses, they will never speak what is in the interest of farmers and small business people. அதனால விவசாயத்தை சார்ந்தவர்களும் குழுக்களும் ஊடகத்து மேல கண்ட்ரோல் இல்லாததுனால என்னைக்குமே ஊடகம் வந்து விவசாயத்தை பத்தி பேச போறது கிடையாது, விவசாயத்துக்கு எது நல்லது கெட்டது பத்தி பேச போறது கிடையாது. So it is the duty of the government to provide you information, to keep you updated and to make sure that you are protected. அப்ப அரசாங்கத்துடைய வேலை என்ன? அரசாங்கத்துடைய வேலை விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை, சரியான ஒரு அட்வைஸை வந்து நம்ம டைமுக்கு கரெக்டான நேரத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஒரு கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கு. Another example would be that banks treat big businesses very differently than they treat farmers. அப்படியே நம்ம வங்கிகளை எடுத்துப்போம். இன்னொரு உதாரணம், வங்கிகள் வந்து பெருந்தொழில்களை எப்படி அவங்க நடத்துறாங்களோ சின்ன விவசாயிகளோ அவங்களை எப்படி நடத்துறாங்க, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. Big businessman can take as much loan as he wants, and then if his project fails, the government will write off the loan. பெரிய பெருமுதலாளிகள் எவ்வளவு வேணா ஒரு வங்கியில போய் கடன் வாங்கலாம், அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க. பட் அப்படியே அவங்க கடனை கட்ட முடியலன்னா கூட அரசாங்கமே அந்த கடனை கட்டுற ஒரு அவல நிலை இருக்கு. But if the farmer cannot pay off the loan, he goes to jail. ஆனா ஒரு சிறு விவசாயி ஒரு கடனை கொடுக்க முடியலனா அவனை ஜெயிலுக்கு அனுப்புற ஒரு அவல நிலையும் இங்க இருக்கு. So my point is that we are living in an unfair country. நம்ம ஒரு சீரான ஒரு அரசாங்கம், சீரான ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. And the biggest unfairness is against our farmers. அதுல மிகப்பெரிய கொடுமை வந்து நம்மளுடைய குறும் விவசாயிகளுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. And it happens every single day. ஒரு நாளும் நடந்துட்டு இருக்கு. உண்மைதான். Thank you. I hope I didn't உண்மையிலே நீங்க சொன்னது ரொம்ப by what I said. எனக்கு மட்டும் இல்ல, என்னை மாதிரி
எத்தனையோ விவசாயிகள் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வேளாண் சட்டத்தோட தீமைகளை பற்றி ரொம்ப தெளிவா எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக வருகின்ற இதுல வந்து அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம எல்லாருமே பார்க்கலாம். அவர் சொன்னதை நினைச்சு யாரும் மன உளைச்சலுக்கு ஆக வேண்டாம்னு சொல்றாங்க. பட் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும், எல்லா விவசாயிகளும் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றது அவருடைய எண்ணம். அடுத்ததாக திரு ரத்னவேலு ஐயா. ரத்னவேலு ஐயா முன்னாடி வந்துருங்க ஐயா, மைக் கொடுத்துருங்க ஐயாக்கு. ஐயா முன்னாடி வந்துருங்க, முன்னாடி எப்படியாவது அவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க எல்லாரும். வணக்கம். இந்திய திருநாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ராகுல் காந்திஜி அவர்களுக்கு எங்களது செண்பவல்லி கால்வாய் மூலமாக தண்ணீர் பெறும் விவசாயியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். He is saying that he is wishing you from the farmers who belong to the Shenbagavalli canal. There's a canal, there's a project called Shenbagavalli project. It is a reservoir. All the farmers who are the riparian farmers of this reservoir, they wish you a warm welcome. Thank you. இந்த செண்பவல்லி கால்வாய் 300 ஆண்டு கால வரலாற்றை கொண்டுள்ளது. It has a this particular canal, the Shenbagavalli canal, has a 300-year history. இக்கால்வாய் சிவகிரி ஜமீன்தாரும் திருவாங்கூர் சமஸ்தானமும் இணைந்து இருவரும் பேச்சு நடத்தி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1733 ஆண்டு கட்டப்பட்டது. 1733 1733. The canal was constructed under an agreement between the Travancore king and the Zamindar, the landlord of this region, Sivagiri landlord of this region, in 1773. சொல்லிட்டேன். இக்கால்வாய் மூலமாக 220 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் உள்ள, அதாவது குறிப்பாக மூன்று மாவட்டங்கள், தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, இம்மூன்று மாவட்ட விவசாயிகள் பயன்பட்டு வந்தார்கள். Through this canal, for 260 years, 3 districts in Tamil Nadu, Tenkasi, Tirunelveli, Thoothukudi. Tenkasi, Virudunagar, Thoothukudi. The 3 districts are benefited because of the canal for the past 260 years. இக்கால்வாய் மூலமாக 25,000 ஏக்கர் பாசன நிலங்களும் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் குடிநீருக்காகவும் இத்தண்ணீர் பயன்பட்டு வந்தது. This canal supplies drinking water as well as irrigates about 25,000 acres of land in these 3 districts. இந்நிலையில் 1955 ஆண்டு பெய்த பெருமழையின் காரணமாக செண்பகவல்லி கால்வாயின் தடுப்பு சுவர் உடைந்தது. In 1995, due to heavy rains, there was a breach in the wall of the canal. இந்த உடைந்ததின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருந்த தண்ணீர் கேரள பகுதிக்கு சென்றது. Because of this, the water that had to come to Tamil Nadu, it started get diverted to Kerala. அப்பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு காமராஜ் அவர்களின் முயற்சியில் 1959 ஆண்டு முதல் 62 ஆண்டு முடிய அக்கால்வாய் மீண்டும் சீரமைக்கப்பட்டது. At that time, when Thiru K. Kamaraj was the chief minister of our state, the canal was, underwent repair, and between 1955 and 1962, and the water supply was resumed. இதற்கிடையில் 1965 ஆண்டு பெய்த பெருமழையின் காரணமாக மீண்டும் அக்கால்வாயின் தடுப்பு சுவர் உடைந்தது. எந்த வருஷம் ஐயா? 1965. In 1965, again there were heavy rains, because of which the wall, there was a breach again. இப்பகுதி விவசாயிகளின் பல வேண்டுகோளை தமிழ்நாடு அரசுக்கும் கேரள அரசுக்கும் வைத்து 20 ஆண்டு காலமாக மேற்படி உடைப்பை அடிக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. The farmers of this region have been speaking to the government in Tamil Nadu as well as in Kerala, requesting them to mend this wall, but there has been no step to take action. இதன் காரணமாக 2003 ஆண்டு சிவகிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. The Sivagiri
Farmers Association filed a case in the High Court. 2006ஆம் ஆண்டு 8 வாரங்களுக்குள் மேற்படி உடைப்பை சரி செய்ய வேண்டுமென இரு மாநில அரசுக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. In 2006, the court ordered that the wall has to be constructed within 8 weeks. 8 weeks. ஐயா ஒரு இந்நிலை சீக்கிரமா முடிச்சிரும். சீக்கிரமா முடிச்சிருங்க. என்ன கேள்வி அப்படின்னு இந்நிலையில் பல கோரிக்கைகள் வைத்தும் இது நாள் வரை மேற்படி உடைப்பை சரி செய்யாததால் மூணு மாவட்ட விவசாயிகள் பாதிப்பதோடு மக்களும் குடிநீருக்காக மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே அந்த உடைப்பை சரி செய்ய தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி விவசாயிகள் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். The issue is it's a small breach in the reservoir. They say it's only 100 meters. And in spite of the court order, no action has been taken to repair it. All the people of 3 districts are collectively requesting that this issue be taken up. Okay, we can study the issue. நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டு படிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மனு கொடுத்துருக்கேன் ஐயா. I have given a received a petition. I'll look at your petition. Thank you sir. Thank you sir. Thank you. ரொம்ப நன்றி ஐயா. அடுத்ததாக Ravi is in this side to your right, Rahulji. He is a traditional palm climber, and this is actually a very unique thing about this place, this palm tree. This one. Yeah, this is the products of the palm tree. பேசுங்க. ராகுல்ஜி, என்ற பேர் ரவி. நான் சேந்தமரம் பக்கத்தில் பேலப்பட கிராமத்தில் நுங்கு பதினீர் வியாபாரம் பார்க்குறவங்க. எங்கள் சமுதாயத்தில் காமராஜர் காலத்தில் இந்த நுங்கு பதினி தொழில் நல்லா இருந்துச்சு. அப்போ நுங்கு பதினி மரம் ஏறதுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது. இப்போ யாரும் இதை பார்க்கறது இல்லை. He says that he does this occupation, climbing the palm tree and using the products of the palm for his livelihood. He's saying during Kamaraj's period that there was enough sort of support given to this occupation, but right now everything is lost.